Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை இனிமேட்டு தான் படிக்க போகிறோம்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடியே குரூப் 4 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறேன் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, அனைவருக்குமான வீடியோ பதிவு தான் இது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் என்ன விஷயங்கள் டைரெக்டாக கேட்டிருக்காங்க, எதெல்லாம் இன்டெரக்டாக கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதையும் படிக்கும்போது தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை ஸ்ட்ராங்காக நம்ம தயாராகிட்டு போய் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக வந்து 100% டீகோட் பண்ணி அதை எப்படி நம்ம கவர் பண்ணலாம், ஒவ்வொரு வாரத்துலையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவர் பண்ணிட்டு போகலாம், கவர் பண்ணும்போதே எப்படிலாம் வந்து அதை ரிவிஷன் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து அதற்கு நம்ம நோட்ஸ் எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து அவுட் சோர்ஸ் அப்படின்றது ஒரு கீயாக இருக்குது. ஓகேங்களா? என்னதான் ஒரு 80% வந்து ஸ்கூல் புக்கு வந்து ஸ்கூல் புக் தான் வந்து ஃபவுண்டேஷன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு 80% நம்ம ஸ்கூல் புக்கை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா 20% அப்படின்றது நம்ம அவுட் சோர்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக இருக்கும். அது தமிழாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், ஈவன் மேக்ஸாக இருக்கட்டும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம RS அகர்வால் புக்குக்கெல்லாம் போகணுன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆகாது அப்படின்ற நிலைக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம்? ஓகேங்களா? ஸ்கூல் புக் ப்ளஸ் இந்த அவுட் சோர்ஸ் இது எல்லாமே எப்படி கவர் பண்ண போகிறோம், எப்படி வாரத்தில் வந்து அதை கவர் பண்ணி ரிவிஷன் பண்ண போகிறோம், படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து 3 டார்கெட்டாக நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த படிக்கிற விஷயத்தை 3 டார்கெட்டாக பிரிச்சிருப்போம். ஒன்று சிலபஸ் வைஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசன் வைஸ் டாபிக் வைஸ் நம்ம ஸ்டடி பிளானில் பிரிச்சிருப்போம். அந்த வகையில் கவர் பண்ணி அதற்கான ரிவிஷன் நம்ம பண்ணுறது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக சிலபஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் ரிவிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான ரிவிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் 3 எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி INM, யூனிட் 4 உங்களுக்கு பாலிட்டி வரும், ஸோ யூனிட் 5 உங்களுக்கு எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குங்களா, ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து அப்படியே அட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து ரிவிஷன் பண்ணுறது. அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டார்கெட். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேங்களா? எல்லாத்தையும் கவர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நம்ம படித்து இது பண்ண போகிறோம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டாக சேர்த்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அதற்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரவாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நாட் ஓன்லி புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, அவுட் சோர்ஸ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் புக்கில் இல்லாத கண்டென்ட்டை கேட்டிருந்த கேள்விகளாகட்டும், இது எல்லாமே தொகுத்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் PDF நீங்கள் கவர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டே வரும்போது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே ஒரு 100% கான்ஃபிடென்ட்டோட உள்ளே போகலாம். ஓகேங்களா? இன்க்ளூடிங் கலைச்சொற்கள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை பற்றி தான் எப்படி நீங்கள் இதை படிக்க போகிறீங்க, எப்படி இதை நம்ம உங்களுக்கு பிரேக் பண்ணி அந்த சிலபஸை டீகோட் பண்ணி உங்களுக்கு அதை கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் வீக்லி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதற்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது பேட்ச் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான அட்மிஷன் அப்படின்றது February 3, அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகும். இதற்கான பேட்ச் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் தான். ஓகேங்களா? ஒன் டைம் ஃபீஸ் தான் டில் எக்ஸாம் டேட் வரைக்குமே. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா December 20, 2026 வருது இல்லைங்களா? ஸோ அது வரைக்குமே இந்த 1000 ரூபா மட்டும்தான். அதை தாண்டி நீங்கள் ₹1 கூட பே பண்ணுன்ற நீடு கிடையாது. இந்த பேட்சோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவன். எதற்காக இந்த 1000ல் ஒருவன்ற பேர் இந்த பேட்சுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பேட்சுக்குமே ஒரு பேர் வைப்போம். அதுக்கு காரண காரியம் அப்படின்றது ஒன்று இருக்குது. எதற்காக அந்த பேர் 1000ல் ஒருவன் அப்படின்றதுக்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்காக வந்து அப்ளை பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் தான் இருக்கும். அப்போ லட்சத்துலேருந்து 1000க்கு தான் வேலை கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 0.4% தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. இது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த 0.4%க்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய அந்த படிக்கக்கூடிய விஷயங்கள், அதை எப்படி வந்து நம்ம படிக்கணும், அதை எப்படி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த 0.4%க்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பை போடணும். அப்படி உழைப்பை நீங்கள் போடக்கூடிய விஷயத்தை தான் இங்கே ஸ்டடி பிளானாக நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா கண்ணை கட்டி காட்டில் ஓட்டின மாதிரி எங்கே போகிறது, எப்படி வர்றது, எதை படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும் சூழ்நிலையில் இப்படி தான் படிக்கணும், இந்த விஷயத்தை தான் படிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய விஷயம் தான் இந்த பேட்ச். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து 1000ல் ஒருவனாக வந்து அந்த அரசு வேலையை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த பேட்சுடைய பேர் 1000ல் ஒருவன் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம், ஒரு பேட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னாவே ஒரு பாசிட்டிவான வைப்போட நம்ம உள்ளே போகணும். என்ன கான்ஃபிடன்ஸ் உள்ள போகிறோமோ கடைசி வரைக்கும் அதே கான்ஃபிடன்ஸோட நம்பிக்கையோட படித்து வேலையை வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இதற்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு February 3 வரும்.
லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்றது பிப்ரவரி 8ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ஜாயின் பண்ணுறதுக்கு. பிப்ரவரி 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் இருந்து தான் உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து தான் நீங்கள் அந்த படிக்கக்கூடிய போர்ஷன் அப்படின்றது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பேட்சோட டியூரேஷன் நம்ம பார்த்துட்டோம், டிசம்பர் 20, 2026 வரைக்கும். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் நோட்ஸ் எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு, ஓகேங்களா, தமிழுக்கு வந்து தமிழுக்கு ஜிஎஸ்க்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மேலான உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நியர்பை 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பக்காவாக அந்தந்த ஸ்கெடியூலில் உங்களுக்கு அடாப்ட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயமே இருக்குது, உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் சம்ஸ் மட்டும் கிடையாது, ஆர்எஸ் அகர்வால் சம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதை தாண்டி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நம்ம பிரேக் பண்ணி அதை மாடல் வைஸா ஒவ்வொரு டாபிக்லையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை மாடல் இருக்கோ அத்தனை மாடலையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு அதற்கான வீடியோ கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு பேட்ச்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே ஒவ்வொரு டாபிக்லையுமே நீங்கள் 100% தரவாய்க்கலாம். அதான் நான் லாஸ்ட் டைமே கூட சொல்லியிருந்திருப்பேன். லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடலை மிக்ஸ் பண்ணி ஒரு சம்மா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா எல்லா மாடலும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணி அந்த சம்மை ஹேண்டில் பண்ணணும், அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஷார்ட்கட் அப்படின்றது எல்லாத்துக்கும் சுத்தப்படாது. ஓகேங்களா? எல்லா இதுலேயும் வந்து ஷார்ட்கட் நம்ம நம்பிட்டு போனோம் அப்படின்னா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால கான்செப்ட் தான் கிங்கு. ஓகேவா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. கான்செப்ட் தான் கிங். அந்த கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் அதை மேக்ஸை ஃபுல்லாக ஒட்டச்சு ஒவ்வொரு டாப்பிக்கையும் மாடல் வைஸாக ஒட்டச்சு எத்தனை மாடல் இருக்கோ அத்தனை மாடலுக்கும் உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் இருக்கும். அதுக்கு உண்டான ப்ராக்டிஸும் உங்களுக்கு இருக்கும். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்போம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தயாராகிக்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்லேருந்தே போகும். நான் 3 டார்கெட்டாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 3 டார்கெட் என்ன? ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட். அந்த ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் கூடவே ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதாவது 4 ஸ்கெடியூல் டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 4 ஸ்கெடியூல் டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 4 ஸ்கெடியூல் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அந்த ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல 4 ஸ்கெடியூல் எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த 4 ஸ்கெடியூலுடைய மொத்த போர்ஷனும் சேர்ந்து ஒரு ரிவிஷன் பண்ண போறீங்க. அதற்கப்புறம் தான் திருப்பி 6வது ஸ்கெடியூலுக்கு போவீங்க. 6 to 6, 7, 8, 9 போச்சு அப்படின்னா 6 to 9 போச்சு. நான் திருப்பி 10வது ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க என்னென்ன போர்ஷன் படிச்சீங்களோ அதை எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் இந்த 10வதா வரக்கூடிய அந்த வாரத்துக்கான ரிவிஷன் டெஸ்ட்ல நீங்க எழுத போற போர்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நம்ம வச்சிருக்கிறது. இந்த மாதிரி போகக்கூடிய ஸ்கெடியூல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எப்போ கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 சுதந்திர தினத்துக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 2. இந்த டார்கெட் 2 அப்படின்றது நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி, அந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 அதே மாதிரி தான் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. 7 யூனிட் இருக்கும். மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மாடல் வைஸாக வந்து உங்களுக்கு பிரிச்சு டாபிக் வைஸாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு போர்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து யூனிட் வைஸாகவும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் படித்ததை திருப்பி படிக்க போகிறீங்க. அப்போ ஆகஸ்ட்டில் உங்களுக்கு முடியுது அப்படின்னா 6 மாதம் படிக்கிறதுக்கு, 4 மாதம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது? யூனிட் வைஸ் ரிவிஷன் நவம்பர் 22ஆம் தேதி. அதுல இருந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து எத்தனை நாள் டைம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்கும். அதாவது டிசம்பர் 20ஆம் தேதிக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் இருக்கும். இந்த 1 மாத பீரியட்ல வந்து 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த ஆல் டாபிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணது. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் நீங்க உட்காந்து எழுத போற கொஸ்டினை இங்க 5 டைம் எழுதி பார்த்துட்டு தான் நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே போவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியோட தரம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அது நீங்க ஸ்கெடியூல் டெஸ்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு கொஸ்டின் தரம் இருக்கு, டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஸ்கெடியூல் டெஸ்ட்லயே நீங்க இது பண்ணிக்கிங்க. அப்படி
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் 5 டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய அந்த ஃபியர் எல்லாமே பிரேக் ஆகிடும். கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கெடியூல் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். எதுக்கு இந்த ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் போறீங்க இல்லையா, அந்த ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே கம்பல்சரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டான்னு காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். அதற்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock வந்து அனுப்பிடுவோம். ஓகேங்களா, எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எதற்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் எக்ஸ்பிளனேஷனை வீடியோவாகவே கொடுத்துருவோம். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனை பிடிஎஃபாக கொடுப்போம். ஓகேங்களா, இது போக ஆன்சர் கீ பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருவோம். இதெல்லாம் ஷார்ப்பாக 6 மணிக்கு உங்களுக்கு எவ்ரி சண்டே ஈவினிங் 6 o'clock வரும். கொஸ்டின் எவ்ரி சண்டே மார்னிங் 9 o'clock ஷார்ப்பாக வரும். ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தீங்கன்னா எப்படி கமிட்டடாக எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா, ஒவ்வொரு வாரமும் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேர்வு நீங்கள் எழுதுகிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக் போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ். நம்ம இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா 6 இலக்கணமாக பிரிச்சிருப்போம். ஓகேங்களா, சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஆனால் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இலக்கணமாக இருக்காது. இப்போ எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், பொது இலக்கணம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்காது. எல்லாமே கலந்து ஒரு காக்டெயில் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா இலக்கணத்தை பிரித்து கொடுத்துருப்போம். எழுத்து இலக்கணம்னா எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக முடிங்க. ஓகேங்களா, அதற்கப்புறம் சொல் இலக்கணம் அப்படி முடிச்சுட்டு போனோம்னா தான் அந்த இலக்கணம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்சுவலாக நம்ம டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இல்லாத கேள்விகள் இலக்கணத்துக்கு போய் நம்ம புக்கில் இருந்து தான் கேள்வி கேட்கணும், இல்லை நம்ம ஏதோ ஒரு நோட்ஸ் பார்க்குறோம் அந்த நோட்ஸ்ல இருந்து தான் கேள்வி கேட்கணும், இல்லைன்னா போன டைம் இந்த எக்ஸாமில் வந்து இந்த புக்கில் இருந்து கேள்வி கேட்டாங்க அதனால அந்த புக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எங்கேருந்து இலக்கண கேள்விகள் கேட்டாலும் எனக்கு இலக்கணம் தெரியும் அதனால இந்த கேள்வியை நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸோட இருக்கணும். அப்படின்னா பயப்படாமல் நம்ம போய் நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காரணும். அப்படின்னா இலக்கணத்தை டெப்த்தாக நம்ம புரிஞ்சுக்கணும். இலக்கணத்தை நம்ம டெப்த்தாக புரிஞ்சுக்கணும்னா இலக்கணத்தை இப்படி தான் படிக்கணும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இப்படி தான் நம்ம போகணும். ஓகேங்களா, 1ஆவதுலேருந்து டக்குன்னு அடுத்தது வந்து 8ஆவதுக்கு ஜம்ப் ஆக முடியாது. அப்போ நமக்கு என்ன நடுவில் என்ன இருந்துச்சு 2 to 7 வரைக்கும் என்ன ஸ்கூலில் பசங்களாம் படிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்படி படிக்கணும், 1ஆவது முடிச்சு 2ஆவது போகணும், 2ஆவது முடிச்சு 3ஆவது போகணும். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் அதனுடைய நுணுக்கங்கள் என்னன்றது நமக்கு தெரியும், இலக்கண வகைகள் என்னன்றது புரியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதனால தான் இலக்கணத்தை நம்ம சிலபஸில் இருக்க மாதிரி இல்லாமல் சிலபஸில் இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம இலக்கண வகையாக பிரிச்சிருக்கோம். இந்த எழுத்து இலக்கணத்தில் பேசிக்ஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த என்ன பேசிக்ஸ் அப்படின்றது வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருப்போம். இலக்கணம் எழுத்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குன்றது நம்ம கொடுத்துருப்போம். அதில் 1 to 13 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் 1ல் கவர் ஆகும். அதை நான் பின்னாடி இருக்குது வேர் டு ஸ்டடி நான் கீழே இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஊக்கமுடைமை முதல் அதிகாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம எப்பயுமே வைக்கிற அதிகாரம் தான் அது ஊக்கமுடைமை. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்களில் நாலடியார், 6th தமிழ் நியூ புக் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் பேஸ்டு போர்ஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் கவர் ஆகும். கலைச்சொற்கள் 6th டேர்ம் 1 இல்லை அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்கள் மட்டும்தான். மொத்தமாகவே பார்த்தோம்னா ஒரு அரை பக்கத்துக்கு தான் அந்த கலைச்சொற்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸ்கூல் புக்கில் 6th டேர்ம் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரை பக்கத்துக்கு தான் கலைச்சொற்கள் இருக்கும். அது மட்டும் பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்லேயே பட்டிருப்போம். அதனால அது பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கலைச்சொற்கள் அவுட் சோர்ஸ் போகணும். எப்படி இந்த அவுட் சோர்ஸ் நம்ம போகிறோம், துறை சார்ந்த கலைச்சொற்களாக இருக்கும். உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கொடுக்கக்கூடிய துறை சார்ந்த கலைச்சொற்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை. இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரக உள்ளாட்சித்துறை அப்படின்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரியல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு இருக்கும், புவியியல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த கலைச்சொற்கள் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை பக்கங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். இந்த கலைச்சொற்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மனப்பாடம் அப்படின்றது நிச்சயம் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அத்தனை ஆயிரக்கணக்கான கலைச்சொற்களை வந்து நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. பட் ஒரு துறை சார்ந்த கலைச்சொற்களை தொடர்ந்து அந்த துறை சார்ந்த சொற்களையும் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதற்கு இதுதான் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சொற்கள் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, அதற்காக தான் அந்த துறை சார்ந்த கலைச்சொற்களாக வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம். உள்ளே வந்துட்டீங்க பேட்ச்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கைடன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் இருக்கும்.
ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படின்ற அந்த கைடன்ஸ் உங்களுக்கு நிச்சயம் டே 1ல இருந்து எக்ஸாம் டே வரைக்குமே இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா அட்டகாசமாக வந்து வேலையை வாங்கிட்டு வெளியே வரலாம். ஓகேங்களா? மரபுத்தொடர் அவுட் சோர்ஸ் இல்லை, மரபுத்தொடருக்குண்டான அவுட் சோர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா LCM-SCF. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரிஸ் நம்ம நடத்திருப்போம். 500 சம் சீரிஸ் நம்ம நடத்தியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்குமே 5 சம் அப்படின்ற மாதிரி நடத்தியிருப்போம். அப்போ அதற்கான வீடியோஸ் உங்களுக்கு பிளேலிஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். அதில் 1 to 4, 1வது வீடியோ வந்து 4வது வீடியோ வரைக்கும். அப்போ 20 சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் கவர் ஆகும். ஏன்னா ஒரே 2 வாரத்தில் நம்ம ரீசனிங்கை கவர் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு 10 கொஸ்டின் வந்து ரீசனிங் போர்ஷன்லேருந்து வருது அப்படிங்கும்போது நம்ம முதல் வாரத்துலேருந்தே கடைசி வாரம் வரைக்கும் ரீசனிங்க்கு பேரலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம போகிற மாதிரி தான் இந்த சில இதே ஸ்டடி பிளானே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் ஸ்டடி பிளான் நம்ம சொன்னதுக்கான காரணமாக அதுதான். இந்த மாஸ்டர் ஸ்டடி பிளானை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அடுத்த வருஷம் உட்காந்துக்கிட்டு சிலபஸ் என்ன, அதில் புக்கில் எங்கே இருக்குது, வேர் டு ஸ்டடி எங்கே, எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வேலையை வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஓகேவா? அதனால் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிக்கிங்க, பக்காவாக ஃபாலோ பண்ண போகிறோம், வேலையை வாங்கிட்டு போக போகிறோம், திருப்பி அடுத்த டைம் நம்ம புக் எடுத்து வைக்க போகிறது இல்லை அப்படின்றத மைண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு உள்ள வாங்க. GS போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குப்தர்கள் 6th 11th 12th இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லையே உங்களுக்கு வந்துடும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு 6th இருக்கும், 10th இருக்கும், 12th இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தின் இயல்புகள் 11th 12th வரக்கூடியது. இதற்கான ஸ்பெஷல் நோட்ஸ் PDF நம்ம ஒன்று கொடுப்போம். அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் PDF உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்கோடைய கண்டென்ட்டை இப்போ 6வது ஒரு புக் இருக்கும், 10th ஒரு புக் இருக்கும், 12th ஒரு புக் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் அங்கங்கே சதறி கிடக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் நோட்ஸில் உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டை ஒரே ஆர்டராக கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படியே அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் எது நமக்கு அதில் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ எது இம்பார்ட்டன்ட், அந்த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொன்னோம்னா நீங்கள் படிக்கும்போது டக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் கிடையாது, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸ் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்து அதில் உள்ள வைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். தா வெங்கடேசன் அவர்கள் புக்கு, பிரகதீஷ் பப்ளிகேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்தன் புக்கோடைய தமிழ் இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அதோடைய இம்பார்ட்டன்ஸையும் வந்து உள்ள வைக்கிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் புக்கில் இல்லாத கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் எடுத்து அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம அவுட் சோர்ஸ் அப்படின்றதுல வைப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் வேறு முக்கியமான புக்ஸில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அந்த ஸ்பெஷல் நோட்ஸை படிக்கும் போதே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் ஆகிடும். அந்தந்த பாடத்துக்கான அவுட் சோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்தந்த டாபிக் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு இங்கே இந்த பாடத்தில் வருதையா, ஸோ இது கூடவே சேர்த்து அந்த அவுட் சோர்ஸ் அப்படின்றத நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி படிக்கும்போது தான் அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய சாராம்சமே நமக்கு முழுமையாக புரியும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து அதை வாங்கலாமா, இந்த புக்கை வாங்கலாமா, அந்த புக்கை வாங்கலாமான்னு புக்கையாக நம்ம வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே 1 பாயிண்ட் சோர்ஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் PDF இருக்கும். நான் ஸ்பெஷல் நோட்ஸ் PDF ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கடைசியாக காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும். அதற்கான ஸ்பெஷல் நோட்ஸ் PDF நம்ம கொடுத்துருவோம். ப்ளஸ் 5 கவர்மெண்ட் ஸ்கீம், ஒவ்வொரு வாரமும் 5 கவர்மெண்ட் ஸ்கீம் வரும். அது ஒன்றா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கலாம், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கலாம். அது அந்தந்த வாரத்துக்கு உண்டானது. மொத்தத்தில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க போகிறீங்க, ஒவ்வொரு வாரத்துலையும் 5 கவர்மெண்ட் ஸ்கீமும் நீங்கள் அந்தந்த வாரத்தில் கவர் பண்ண போகிறீங்க. 2வது ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 16 ஸ்டார்ட் ஆகும். February 21 வரைக்கும் படிப்பீங்க. அதுக்கான டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 22. ஓகேங்களா? எவ்ரி சண்டே டெஸ்ட். ரொம்ப சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கங்க. பொது தமிழ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் 1 to 13 படிச்சிருப்பீங்க. இதில் 14 to 16 இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து இலக்கணம் அப்படின்றதே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சொல்லிலக்கணம் ஸ்டார்ட் ஆகும். சொல்லிலக்கணத்தில் உங்களுக்கு 4 வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள், இந்த 2 பகுதி மட்டும் உங்களுக்கு சொல்லிலக்கணத்தில் வரும். ஏன்னா ரொம்ப டம்ப் பண்ணாமல் எதெல்லாம் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும், ஒரு வாரத்துக்கு நம்மளால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதை வச்சு எவ்வளோ கவர் பண்ண முடியுன்ற அந்த மினிமல் ப்ரோக்ராமில் தான் அந்த ஸ்டடி பிளானே நம்ம போட்டிருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் இதை நம்ம கவர் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த 180+ அப்படின்ற கட் ஆஃப்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ தான் வேலை வாங்க முடியும். ரொம்ப லோயர் பொசிஷனை வந்து நான் தொடச்சிக்கோன்னு படித்தேன் அப்படின்னா வேலையை வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். வேலையை வாங்கணுன்ற எண்ணத்தில் ரெடி பண்ண ஸ்டடி பிளான் இது. அதனால் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆச்சுனாலும் வேலை கிடையாது, கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஒர்த்தான கண்டென்ட்டு, ஒர்த்தான விஷயங்கள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நிச்சயம் ரிசல்ட் இருக்கும்.
திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அரண் வலியுறுத்தல், அறநூல்களில் நான்மணி கிடைகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 படிச்சிருப்பீங்க. இப்போ டேர்ம் 2 சிலபஸ் பேஸ்டு கண்டென்ட். அதுக்கப்புறம் கலைச்சொற்களில் 6th டேர்ம் 2ல இருக்க அந்த புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ப்ளஸ் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய கலைச்சொற்கள். இது எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். எதுவுமே நீங்கள் எங்கேயும் தொலைவு தேவையில்ல. இங்கே நம்ம காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். மரபுத்தொடர் அவுட் சோர்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் டாபிக். உங்களுக்கு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக்ஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இப்போ எல்சிஎம் எஸ்சிஎஃப் முடிச்சுட்டு மென்சுரேஷன் போனோம், அளவியல் போனோம் அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஆனால் அதற்கும் பர்சன்டேஜுக்கு ரிலேஷன் இருக்கும். பர்சன்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கும் ரிலேஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமே, ஹிஸ்ட்ரி ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் அடுத்த பாடத்திற்கும் ஒரு லிங்க் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறது, 1வது முடிச்சுட்டு 2வது போகிறது அப்படின்ட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு அது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போர்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 7 ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் பாடம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் திருப்பி திருப்பி படித்த கண்டென்ட்டே தான் படிப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்கு அதே கண்டென்ட் தான் அடுத்தடுத்த லெசன்லையும் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கும்போது அந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே வந்து மெமரி ஆகிடும். ஓகேவா? ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய அரசுகள் 6th வரக்கூடியது. அதுக்கப்புறம் மௌரியருக்கு பிந்திய அரசியலமைப்பும் சமூகமும் 11th, பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் 7th 11th வரக்கூடியது. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் தேச கட்டமைப்பின் சவால்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. ஸோ இதில் தேச கட்டமைப்பின் சவால்கள் உங்களுக்கு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கும். அதே மாதிரி காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது பாலிட்டியோடைய கண்டென்ட் அப்படின்றதுனால நம்ம பாலிட்டியில் ஆட் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 11th வரக்கூடியது. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், அதுவும் 11th கண்டென்ட் தான். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். உங்களுக்கு எவ்ரி வீக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்கும். அதற்கான ஸ்பெஷல் நோட்ஸ் 5 கவர்மெண்ட் ஸ்கீமுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸ்கெடியூல் 3 அதற்கு அடுத்த வாரம் பிப்ரவரி 23 ஸ்டார்ட் ஆகி 28 வரைக்கும். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1 இருக்கும். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா சண்டேவும் டெஸ்ட் இருக்குது, தீபாவளி உட்பட. ஓகேங்களா? தீபாவளி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் வைஸ் ரிவிஷன் போயிருவீங்க. அந்த யூனிட் வைஸ் ரிவிஷன் போகும்போது ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட்டுக்கு எவ்ரி சண்டே டெஸ்ட். யூனிட் வைஸ் ரிவிஷன் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா போர்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? ஒரு யூனிட்டே கவர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது யூனிட்டே ரிவிஷன் பண்ணுறோம், திருப்பி படிக்கல, யூனிட்டே ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த டைம் தேவைப்படும். அப்படின்றதுனால 2 வீக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 2 வீக்ஸ் நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு கொஸ்டின், குவிஸ், மற்றபடி கொஸ்டின், உங்களுக்கு லைவ் டெஸ்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை திருப்பி நீங்கள் ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த 2 வாரமே போகும். ஓகேவா? பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் 3வது வாரத்தில் சொல்லிலக்கணம் தான், இடுகுறி காரண பெயர், அதே மாதிரி வழக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயர்களின் மறு. அதுக்கப்புறம் திருக்குறளில் ஈகை, அறநூல்கள் பழமொழி 400. அதுக்கப்புறம் 6th தமிழ் நியூ புக்கில் டேர்ம் 3, டேர்ம் 1 டேர்ம் 2 முடிச்சுட்டு டேர்ம் 3. ஸோ கலைச்சொற்களில் அந்த 6th டேர்ம் 3 உண்டான கலைச்சொற்கள், அவுட் சோர்ஸ் கலைச்சொற்கள், அவுட் சோர்ஸ் மரபுத்தொடர். மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ் பார்த்தோம். அதை தொடர்ந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே எதில் ஒர்க் பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் பேசிஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சு, 30% வந்துச்சுன்னா இந்த பர்சன்டேஜ்ன்றதே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு ரீசனிங் கம்பல்சரி இருக்கும். ரீசனிங்கோடைய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் அது கம்பல்சரி வரும். இப்போ ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானியம் 7th 11th கவர் ஆகும். பாலிட்டி குடிமக்களும் குடியுரிமையும் 8th. பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2 11th உங்களுக்கு கவர் ஆகும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய மேம்பாடு அனுபவங்கள் 11th வரக்கூடிய பகுதி. ஸ்கெடியூல் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 7 வரைக்கும். மார்ச் 8 உங்களுக்கு டெஸ்ட். பொதுத்தமிழ் பகுதி இலக்கண பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிலக்கணம், ஒரு சொல் பல பொருள், இரட்டை கிளவி, அடுக்குத்தொடர், வலு, வளாநிலை, வலுவமைதி, மரபுத்தமிழ் இதெல்லாம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்புடைமை அதிகாரம், அறநூல்கள், முதுமொழி காஞ்சி, 6th தமிழ் ஓல்டு புக்கு, 6th தமிழ் நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ 4வது ஸ்கெடியூலுக்கு உங்களுக்கு 6th தமிழ் ஓல்டு புக்கு ஃபுல்லாகவே, அதில் டேர்ம் 1 டேர்ம் 2 அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவே சிலபஸ் பேஸ்டு போர்ஷன் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள் 6th ஓல்டு புக்கில் வரக்கூடிய கலைச்சொற்கள் அத்தனையும், அதுபோக அவுட் சோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய கலைச்சொற்கள், மரபுத்தொடர் அவுட் சோர்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க், ரீசனிங் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒவ்வொரு வாரமும் 20 சம், 1 to 4 படிக்க 4 வீடியோ பார்க்குறீங்களா, அடுத்த வாரம் 5 to 8 வரைக்கும், அதுக்கப்புறம் 9 to 12 வரைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் 4 வீடியோ, 4 வீடியோவில் 20 சம்மு.
ஜிஎஸ்ல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அரசர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி, பால்ட்டியில் அரசாங்கங்களின் வகையில் 9th வரக்கூடியது, அதுக்கப்புறம் நடுவண் அரசு 10th வரக்கூடியது, எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் 12th வரக்கூடிய அந்த போர்ஷன். ஓகேங்களா? ஸோ அரசாங்கங்களின் வகைகள் பார்க்கும்போதே நடுவண் அரசு உள்ள வந்துடும். ஸோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிக்கும்போது நமக்கு அந்த கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி மாநில அரசு வரும், திருப்பி சட்டமன்ற ஆட்சித்துறை வரும், எல்லாமே ஒரே கண்டென்ட் தான். 5வது ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 14 வரைக்கும் இருக்கும். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன். நான் சொன்னேங்களா, ஒவ்வொரு 5th ஸ்கெடியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தான். 5, 10, 15, 20, 25 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் வாரங்கள். இந்த ரிவிஷன் வாரங்கள் என்ன பண்ண போறீங்க, அதற்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிங்களோ A to Z, A to D வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா E வரும்போது திருப்பி A to E வரைக்கும் அப்படியே மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி. இப்போ ஸ்கெடியூல் 1 to 4 ரிவிஷன், 5வது ஸ்கெடியூல். ஆனால் 1 to 4 ஸ்கெடியூலுக்கான ரிவிஷன் நீங்கள் பண்ண போறீங்க இந்த வாரத்தில். 6வது ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 16 ஸ்டார்ட் ஆகி 21 வரைக்கும் போகும். மார்ச் 22 டெஸ்ட். இதுலேயும் சொல்லிலக்கணம் தான் வரும். சொல்லிலக்கணத்தில் உங்களுக்கு பகுவதம், பகாபதம், சொல்லும் பொருளும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், அயற்சொல் தமிழ்ச்சொல் இந்த பகுதி வரும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் கல்வி அதிகாரம், அறநூல்களில் திரிகடுகம், 7th 6th நம்ம ஓல்டு புக்கும் முடிச்சிட்டோம், நியூ புக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து 7th நியூ புக்கில் டேர்ம் 1 கலைச்சொற்கள், அந்த 7th டேர்ம் 1 இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அவுட் சோர்ஸ், மரபு தொடர் அவுட் சோர்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அது கூட வந்து அந்த ரீசனிங், ப்ரீவியஸ் கொஷின். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் 7th 11th வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் சட்டமன்றம் ஆட்சித்துறை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அரசாங்க நிலை அமைப்பு, நடுவண் அரசு பார்த்தோம். பாருங்க, திருப்பி அதே கண்டென்ட் உங்களுக்கு சட்டமன்ற ஆட்சித்துறையில் 12th உங்களுக்கு வரக்கூடிய கண்டென்ட். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேசிய வருவாய் மற்றும் மொத்த நாட்டு உற்பத்தி 10th 12th கவர் ஆகக்கூடிய லெசன். 7th ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 மார்ச் 23 ஸ்டார்ட் ஆகி 28 வரைக்கும் போகும். 29 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிலக்கணம் தான் வரும். ஆகுபெயர், அடைமொழி, 3 வகை போலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடர்புள்ள பிழை திருத்தம். இதெல்லாமே திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருந்தோம்பல் அதிகாரம், அறநூல்கள் சிறுவஞ்ச மூலம், 7th தமிழ் நியூ புக்கு டேர்ம் 2 அதற்கான கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் கலைச்சொற்கள், மரபுத்தொடர், இதெல்லாம் உங்களுக்கு சீக்வன்ஸாக ரிப்பீட்டடாக வரக்கூடியது தான். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு அதோடைய தொடர்ச்சி உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் வந்தது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் முகலாய பேரரசு 7th 11th வரக்கூடிய அந்த முகலாய பேரரசு. பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு 7th வரும், 8th வரையும், 10th வரும். இதெல்லாமே கவர் பண்ணி ஒரே வாரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். கண்டென்ட் ஒன்று தான். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வங்கியியல் அண்டு இந்திய ரிசர்வ் வங்கி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12th வரக்கூடிய லெசன்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே போகும். இதோடைய பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் ஒவ்வொரு வாரத்துக்கு என்னென்ன போர்ஷன் அப்படின்றது உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். எப்போ டெஸ்ட் டேட்டு, என்னென்ன போர்ஷன், அந்த வாரத்துக்கு நம்ம இந்த வாரத்துக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அந்த வாரத்துக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். அந்த வாரத்துக்கான கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? டே 1 உங்கள் கையில் இருக்கும். வாரம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, மண்டே ஸ்டார்ட் ஆகுதா, மண்டே ஏர்லி மார்னிங் உங்கள் கையில் எல்லாமே இருக்கும். அந்த வாரம் ஃபுல்லும் படிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் படிக்கிறதுக்கான கண்டென்ட் மெட்டீரியல் உங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. அது போக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து படிச்சுட்டு எவ்ரி சண்டே டெஸ்ட் எழுதுறது தான். அந்த யூனிட் வைஸ் ரிவிஷன் நான் போயிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க. கம்பல்சரி வந்து எல்லாருமே பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள், யாராக வேணா இருங்க. பட் வந்து கம்பல்சரி இந்த ஸ்டடி பிளானை பிரிண்ட் எடுத்து வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரிசல்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? பேட்சில் நம்மளுடைய கைடன்ஸு, அதற்கான மெட்டீரியல்ஸ், அதற்கான கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும். ஒவ்வொரு ஷெடியூலுக்குமே நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். எந்த ஷெடியூலுக்குமே மிஸ் ஆகிருக்காது. இது ஒரு பைபிள் மாதிரி வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், இது வந்து 15வது ஸ்கெடியூலா? 15வது ஸ்கெடியூல்ன்றது என்ன? ரிவிஷன் ஸ்கெடியூல். அப்போ அந்த ரிவிஷன் ஸ்கெடியூலில் என்ன படிக்க போகிறீங்க? முதல் ஸ்கெடியூலேருந்து 14வது ஸ்கெடியூல் வரைக்கும் நீங்கள் என்னென்ன போர்ஷன் படிச்சிங்களோ மொத்தத்தையும் கவர் பண்ணி தான் இந்த 15வது ஸ்கெடியூல். இப்போ புரியுதுங்களா? ஏன் ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு இந்த ஸ்கெடியூலை சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் போகிறோம் அப்படின்ட்டு? ஏன்னா இங்கேயே உங்களுக்கு மல்டிபிள் ரிவிஷன்ஸ் இருக்குது. திருப்பி திருப்பி படிக்க போகிறீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு போகும். இல்லை அப்படின்னா ஏனாதான்ட்டு நம்ம முடிச்சுட்டு அவசரமாக முடிச்சுட்டு நம்ம போயிட்டு திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்தோம் அப்படின்னா மொத்தமும் நமக்கு மறந்து போயிருக்கும். அப்போ திருப்பி நம்ம படிக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்காது.
ஓகேவா? ஸோ அதனால தான் நோட்ஸ் வந்து எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம். நோட்ஸை நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக வந்து எப்படி எடுக்கணுன்றதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? நம்மளுடைய வீடியோஸில் இருக்கும், நீங்கள் பாருங்கள் எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்குன்றதை நம்ம கொடுத்துருப்போம். அந்த வகையில் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ரிவிஷன் வாரங்கள் வரும்போது டக்குன்னு நீங்கள் வந்து அதை நீங்கள் பக்கத்தை புரட்டும் போதே வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் மைண்டில் கேதர் பண்ண முடியும். இல்லைனா ஒவ்வொரு டைமும் புக்கை வச்சுக்கிட்டு ஆலேருந்து அக்கு வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாட்கள் நமக்கு பத்தாது. ஓகேவா? படிக்கும்போது டெப்த்தாக படிக்கணும். படித்ததை ஷார்ட் நோட்ஸை கிளியராக எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை பார்த்தோம்னா எப்படி அது ஞாபகம் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். அந்த ஷார்ட் நோட்ஸ் தான் இந்த ரிவிஷன் பீரியட் டைமில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் கொண்டு போனீங்கன்னா தான் இதை வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ண முடியும். மொத்தம் உங்களுக்கு ஸ்கெடியூல் டெஸ்ட் 27 ஸ்கெடியூல் டெஸ்ட் வரும். பாருங்க, 25வது ஸ்கெடியூல் டெஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தான். போர்ஷன் பாருங்க, முதல் ஸ்கெடியூல் வந்து 24வது ஸ்கெடியூல் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்கன்னா மொத்தமும் அதில் இப்படி ரிவிஷன். ஓகேங்களா? அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் மாடல் தான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது முடியும். 27வது ஸ்கெடியூலோட ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் முடியும். எப்போ? ஆகஸ்ட் 10 to 15 படிக்கிறீங்க, 16ஆம் தேதி எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ அதோடைய போர்ஷன் இதுதான். தவத்திரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் அறிஞர்கள் பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, யூனிட் 7ல். ஸோ அந்த போர்ஷன் தவத்திரு குன்றக்குடி அடிகளார், வேலு நாச்சியார், கீவா ஜெகநாதர், அதுக்கப்புறம் 12th தமிழ் நியூ புக் ஃபுல்லாகவே, அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் 12th நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், நமக்கு இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் கலைச்சொற்கள் அப்படின்றது உங்களுக்கு டே 1லேருந்து டே லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும். நிறைய கலைச்சொற்கள் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. அதற்கான டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேள்வி, ஒரு டஃப் லெவலில் தான் இருக்கும். ஒரு ஈஸியாக கொடுத்து நீங்கள் 200க்கு 200 எடுக்கிற அளவுக்கு கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. கடினமான கேள்விகளாக இருக்கும். அது கூட போராடி தான் நீங்கள் அந்த இடத்த அச்சீவ் பண்ணணும். ஈஸியான கொஷின்ஸில் 200 எடுக்கிறது ரொம்ப அது நமக்கு வந்து எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. ஒரு கஷ்டமான கேள்வியில் நம்ம 140 150 எடுத்தாலும் தொடர்ந்து முயற்சி வந்து அந்த 200க்கு போகும்போது தான் நம்ம 100% ரெடியாக இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சப்பையான கொஷினில் 200 எடுத்துட்டு புலகாகித படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வாரம் நம்ம புலகாகித பண்ணலாம். ஆனால் எக்ஸாமில் உள்ள உட்காந்து எழுதிட்டு நம்ம வெளியே வரும்போது ஃபீல் தான் பண்ணணும், ஐயோ போச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிச்சயம் இருக்காது. ஓகேவா? அதனால மன உறுதியோடு இருங்க. பிளாஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். இந்த பிளாஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸில் இருக்கக்கூடியது. இந்த என்னென்ன யூனிட் கவர் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸ்கெடியூல் 27வது ஸ்கெடியூலோடைய டெஸ்ட் ஆகஸ்ட் 16ஆம் தேதி எழுதியிருப்பீங்க. அடுத்த டெஸ்ட் பாருங்கள் ஆகஸ்ட் 30. இப்போ நடுவில் 2 வாரம் டைம் இருக்குது. இந்த 2 வாரத்தில் தான் இந்த ஒரு ஸ்கெடியூலை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு ஸ்கெடியூலுக்கான போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழில் சிலபஸில் டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் யூனிட் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த யூனிட் 1 போர்ஷன் மொத்தமே அங்கே பாருங்கள், இங்கே பிக்சரே வச்சிருக்கு. இலக்கணம் 25 கேள்விகளுக்கான இலக்கணம் யூனிட் 1 கொடுத்துருப்பாங்க. இந்த மொத்த போர்ஷனுமே உங்களுக்கு இந்த முதல் ரிவிஷனில் வந்துடும். முதல் யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்லேயே வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சிஎஃப் எல்சிஎம்மும் பர்சன்டேஜ் 2 டாபிக். ஓகேங்களா? 2 டாபிக் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஃபிசிக்ஸ் சிலபஸ் பேஸில் இருக்கக்கூடிய போர்ஷனை மொத்தமாக. அதே மாதிரி ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 பாலிட்டி. இந்த பாலிட்டி போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்திய அரசியலமைப்பு ஆரம்பித்து அரசியல் கட்சிகள் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியல் முறைகள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தான் இந்த யூனிட் வைஸ் ரிவிஷன்றது இருக்கும். இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் உட்பட கரண்ட் அஃபேர்ஸ் தான் போட்டுக்க பாருங்க. அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும். அக்டோபர் டு நவம்பர்னா என்ன? 2025 அக்டோபர் நவம்பரில் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த போர்ஷனை. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து தான் முதல் யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான போர்ஷன். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது யூனிட் வைஸ் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 வாரம். ஏன்னா யூனிட் வைஸுக்கு 2 வாரம் கேப்பு. இப்போ செப்டம்பர் 13ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு. ஸோ அதற்கான போர்ஷன் என்ன? யூனிட் 1 பொதுத்தமிழில் முடிச்சாச்சு. இப்போ யூனிட் 2 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் எஸ்எஃப்பும் உங்களுக்கு பர்சன்டேஜும் முடிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் டைம் அண்ட் ஒர்க்கும். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் முடிச்சிருப்போம், இங்கே கெமிஸ்ட்ரி.
ஜிஎஸ்ல அங்கே யூனிட் 4 முடிச்சிருப்போம், இங்கே யூனிட் 3. யூனிட் 3 ரெண்டாக பிரிச்சிருப்போம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 2 இருக்கு இல்லையா, அதனால யூனிட் 3 ரெண்டாக உடச்சு உங்களுக்கு ஐஎன்எம் ஃபுல் போர்ஷனும் இந்த வாரத்தில் கொடுத்துருப்போம். அதாவது 29வது ஸ்கெடியூல உங்களுக்கு கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் 2025 முடிஞ்சிருக்கும். இங்கே டிசம்பர் 2025, அதுக்கப்புறம் ஜனவரி 2026, 2 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதற்கான சிலபஸ் போர்ஷன். அதுக்கப்புறம் 30வது ஸ்கெடியூல் உங்களுக்கு செப்டம்பர் 27, 2 வாரம் கேப்பு. இதனுடைய போர்ஷன் பொதுத்தமிழ் 1, 2 முடிச்சாச்சு. இப்போ பொதுத்தமிழில் யூனிட் 3. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. அடுத்தது பயாலஜி. ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் யூனிட் 5, யூனிட் 3 முடிச்சாச்சு. யூனிட் 3ல ஐஎன்எம் முடிச்சிருக்கோம். யூனிட் 4 பாலிட்டி முடிச்சிருக்கோம். யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2026 முடியும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பிப்ரவரி மார்ச் 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன். அதுக்கடுத்த ஸ்கெடியூல் 31வது ஸ்கெடியூல் உங்களுக்கு அதுக்கப்புறம் 2 வாரம் கேப் விட்டு அக்டோபர் 11 வரும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொது தமிழில் யூனிட் 4 and 6. எதுக்கு யூனிட் 4 and 6 நம்ம வந்து மிங்கிள் பண்ணியிருக்கோம்? வாரம் ஒவ்வொரு இதுதான ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் தானே. இதில் ஏன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள் தான், மொழிபெயர்ப்பு இதுதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாக நம்ம படிக்கணுன்றதில்ல, ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் ஒரே அட்டஸ்டிச்சாக வந்து யூனிட் 4ஐயும் 6ஐயும் யூனிட் 4 and 6 நம்ம இந்த ஸ்கெடியூலில் கவர் பண்ண போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், ப்ராபபிலிட்டி, ஏஜ் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது எல்லாமே உங்களுக்கு ரீசனிங் தான். ஓகேங்களா? பேர் தான் வேற, மொத்தத்தையும் கொண்டு போய் ஒரு டப்பாக்குள்ள வச்சோம்னா அந்த டப்பாவுக்கு பேர் ரீசனிங். சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9th சயின்ஸு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஃபுல்லாகவே அந்த யூனிட் 6 யூனிட் ஃபுல்லாமே கவர் பண்ண போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மார்ச் வரைக்கும் முடிச்சிருப்போம். இங்கே ஏப்ரல் 2026 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த சிலபஸ் அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது. இந்த சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் தான். சிலபஸ் மாற்றம் கிடையாது அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி அஷூரன்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம போய்க்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 25ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு வரும். ஸோ அதற்கான போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழ் யூனிட் 5. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி 1, 2, 3 முடிச்சிருப்போம், 4, 6 சேர்ந்து முடிச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ப்ளஸ் கலைச்சொற்கள். இந்த போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூலில் பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனும், லாஜிக்கல் ரீசனிங் முடிஞ்சு அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 டாபிக் வைக்கிறோம்னா ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டைம் எடுக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு இதே கிடையாது, மேட்டரே கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th முடிச்சிட்டோம், 8th சயின்ஸு. பொது அறிவு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 3. யூனிட் 3 நம்ம இதுக்கு முன்னாடி என்ன முடிச்சிருப்போம்? ஐஎன்எம் முடிச்சிருப்போம் ஃபுல்லாக. இந்த வாரத்தில் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அப்போ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் முடிஞ்சு, ஹிஸ்ட்ரி முடிஞ்சது, யூனிட் 4 பாலிட்டி முடிஞ்சது, யூனிட் 5 எக்கனாமி முடிஞ்சது, யூனிட் 6 நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி வாரத்தில் நம்ம கவர் பண்ணியாச்சு. அப்போ யூனிட் 1, யூனிட் 2 மட்டும் தான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாக்கி இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த 2 மாதங்கள், ஜூன், ஜூலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கெடியூல் இது எல்லாமே 2 வாரம். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. யூனிட் வைஸ்னு வந்துச்சுனாவே ரிவிஷனுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு 2 வாரம். அந்த 2 வாரத்துக்கு இதை நீங்கள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு நாட்கள் கரெக்டாக இருக்கும். இந்த கேப்பில் உங்களுக்கு இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறதாகட்டும், நம்ம லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சது டெய்லியும் ஒரு டெஸ்ட்டில் வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பேட்ச்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த டைமுக்கும் உங்களுக்கு நம்ம கைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த நவம்பர் 8ஆம் தேதி நீங்கள் எழுத போகிற தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் யூனிட் 7 ஃபுல்லாகவே. யூனிட் 7 ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வரும்? திருக்குறள் 20 அதிகாரங்கள், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூல்கள், அது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும், வெளிநாட்டு அறிஞர்கள், என்னென்ன சிலபஸில் யூனிட் 7ல் இருக்கோ அது எல்லாமே இந்த வாரத்தில் இந்த ஸ்கெடியூலில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதற்கப்புறம் மென்சுரேஷன் அளவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 2D 3D மொத்தமாக இந்த ஸ்கெடியூலில் கவர் பண்ணிவிடுவோம். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7th சயின்ஸ், இது எல்லாமே ரிவிஷன். ஓகேவா? ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா 2 கண்டென்ட்டும் சேர்ந்தது தான் அந்த யூனிட் 5 அப்படின்றது சிலபஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதில் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டிஎன் ஃபுல் அப்படின்றத இந்த ஸ்கெடியூலில் நம்ம வச்சுருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் போர்ஷன், 2026 ஆகஸ்ட் செப்டம்பர் போர்ஷன். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே நவம்பர் போயிட்டுருக்கோம். இல்லை, எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். எல்லாமே முடிச்சதை நீங்கள் படித்ததை ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறதில்ல.
பாருங்க ஸ்கெடியூல் 34வது ஸ்கெடியூல். இந்த 34வது ஸ்கெடியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் யூனிட் வைஸ் ரிவிஷன் நீங்கள் பண்ணக்கூடிய வாரம் அப்படின்றது இந்த 34வது ஸ்கெடியூல் தான். ஓகேங்களா? ஸோ நவம்பர் 9லேருந்து நவம்பர் 21 வரைக்குமே போகும். இந்த பீரியடில் தான் உங்களுக்கு தீபாவளி வரும். தீபாவளியும் கிடையாது, நமக்கு பொங்கலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸாம் தான் வந்து மெயின். அதனால் நம்ம அதெல்லாம் மைண்ட் பண்ண கிடையாது. நவம்பர் 22ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் கம்பைன் பண்ணி முடிச்சது எல்லா யூனிட்டையும் முடிச்சிருப்போம் இல்லைங்களா? முடிச்ச யூனிட் வைஸ் ரிவிஷன்லாம் கம்பைன் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த ஸ்கெடியூல் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். பொது தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 7 மொத்தமாகவே ரிவிஷன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஏபிஜிபி இதோட வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் இருக்கக்கூடிய அந்த 15 டாபிக்மே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதில் இந்த ஏபிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஒரு மேட்டரே கிடையாது. அதே மாதிரி அளவில் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th சயின்ஸ் சிலபஸ் பேஸ்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 போர்ஷனும் முடிஞ்சிடும். ஏன்னா யூனிட் 1 என்ன நமக்கு சயின்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 சயின்ஸ் முடிச்சாச்சு. யூனிட் 3 ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி நம்ம முடிச்சிருக்கோம். யூனிட் 4 பாலிட்டி முடிச்சிருக்கோம். யூனிட் 5 எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கோம். யூனிட் 6 நம்ம முடிச்சிட்டோம். எல்லாமே முடிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருந்துச்சு? யூனிட் 2 ஜியாகிரஃபி மட்டும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த ஜியாகிரஃபியும் இந்த ஸ்கெடியூலில் உங்களுக்கு வந்துடும். ஜியாகிரஃபி டோட்டலாகவே நம்ம முடிக்க போகிறோம் இந்த ஸ்கெடியூலில். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 2025லேருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோமோ அது மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன் வந்து இதோட யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு முடிஞ்சிடும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே ஃபுல் மாடல் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றது 200 கேள்விகளுக்கு. இந்த ஒவ்வொரு தேர்வுமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதக்கூடிய தேர்வு கேள்விகள். அங்கே என்ன உங்களுக்கு ஒரு கண்டிஷன் எந்த அளவுக்கு ஒரு டஃப் இருக்குமோ அதே கடினத்தன்மையோட நீங்கள் ஒவ்வொரு ஃபுல் மாடலும் எழுத போகிறீங்க. மொத்தம் 5 ஃபுல் மாடல் எழுதுறீங்க. இதை தாண்டி அங்கே போகும்போது ஒரு ஃபியரும் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடினமான கேள்விகள், தரமான கேள்விகள் இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. இந்த கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த 5 தேர்வு எழுதுறதுக்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே 1லேருந்து 37வது ஸ்கெடியூல் வரைக்கும். ஸோ நவம்பர் 30 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே முடிச்சிருப்போம்? நவம்பர் 22 முடிச்சிருப்போம். ஓகேங்களா? 34வது ஸ்கெடியூல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி எடுத்தது அந்த 5 ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு தான். இந்த நம்ம ஸ்கெடியூல் 34 எப்போ முடிஞ்சு? நவம்பர் 22 முடிஞ்சா. 22லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தேர்வு நவம்பர் 30. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் உங்களுக்கு கேப் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுல் மாடலுக்கும் உங்களுக்கு 4 நாளில் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சுருவோம். ஏன்னா உங்களுக்கு டிசம்பர் 20 அப்படின்றது எக்ஸாம் டேட் இல்லையா? அதனால் ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் எழுதணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் பண்ணது தான், பல டைம் ரிவிஷன் பண்ணது தான். அதனால் ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக எழுதலாம். டிசம்பர் 4ஆம் தேதி செகண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட், டிசம்பர் 8ஆம் தேதி தேர்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட், டிசம்பர் 12ஆம் தேதி 4th ஃபுல் மாடல் டெஸ்ட், டிசம்பர் 16ஆம் தேதி 5th ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடுவில் 3 நாட்கள் டைம் இருக்கும். அதை நம்ம லைவ் டெஸ்ட்டு, எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி எந்த மாதிரி தெரியாத கொஷின்ஸ் வச்சுன்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸாம் கைடன்ஸ் எல்லாமே அந்த 3 நாட்களுக்கு இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் போகும்போது 100% கான்ஃபிடென்ட்டாக போகலாம். ஓகேங்களா? உங்களை இப்படி தான் வந்து வரப்போகிற 2026 குரூப் 4க்கு நம்ம தயார்படுத்த போகிறோம். அதற்கான ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஷேர் பண்ணிடுறேன். கூகுள் டிரைவோடைய லிங்க் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. கம்பல்சரி படிக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஸ்டடி பிளான் இருக்கணும். ஏன்னா இதுதான் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஒரு வருடத்துக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த பிடிஎஃப் தான். ஓகேவா? ஸோ பேட்ச் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை February 3 உங்களுக்கு பேட்ச் அட்மிஷன் வரும். இதை பார்த்து நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிச்சயம் உங்களை அந்த வெற்றியின் வாசலுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். இதற்கு முன்னாடி நம்ம பேட்சில் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், பேட்ச் எப்படி போகுது, ஒர்த்தா இல்லையா, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்களா, கைட் பண்ணுறாங்களா அப்படின்றது உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள், பேட்ச் பற்றின சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாமே கேளுங்க. கேட்டுட்டு எல்லாமே ஓகே நம்ம இங்கே ஜாயின் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா எந்த நம்பிக்கையோடு உள்ளே வரைக்கணும், கடைசி வரைக்கும் அதே நம்பிக்கையோட தொடர்ந்து பயணப்படுங்க. அங்கங்கே ஸ்லோவாகிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நம்ம ஒரு 4 ஸ்கெடியூல் போகிறோம், நீங்கள் 2வது ஸ்கெடியூல் 3வது ஸ்கெடியூல் வரைக்கும்னா பிரச்சனை கிடையாது. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நடுவில் அங்கங்கே நம்ம வந்து அந்த ரிவிஷன்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போல்லாம் நம்ம அடித்து முன்னாடி வந்துடலாம். எந்த இடத்துலையும் மனசை மட்டும் தலை விடக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் பவுன்ஸ் பேக் பண்ணி நம்ம அந்த உச்சத்தை அடைய முடியும். அதற்கு என்ன தேவை? மன உறுதி தேவை. நம்மளால் முடியுன்ற அந்த மன உறுதி தேவை. அதற்கான பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து எடுக்கக்கூடிய அந்த மனநிலை தேவை. அது கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலை இந்த பேட்சுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோடு வாங்க. எல்லாம் நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.